ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. மே 18 பெரு அவலத்தின் பின்னணியில் இன்றைய செய்திவீச்சு இனப்படுகொலை குறித்த அதிர்வுகள் மற்றும் உலக நிலவரங்களுடன் கடக்க காத்திருக்கின்றது. இலங்கைத்தீவின் 2 தேசிய இனங்களும் அந்த தீவின் இன முரண்பாட்டின் பின்னணியில் தத்தமது தேசிய அடையாளங்களுடன் நெருங்கிய தொடர்புடைய 2 முக்கிய தினங்களை இன்றும் நாளையும் கடக்கின்றன. இன்று மே 18 தமிழ் மக்களின், குறிப்பாக ஈழத்தமிழ் மக்களின் பொது அடையாளத்தின் இருப்பு தளத்தில் ஏற்பட்ட மிக பெரிய இழப்பினூடாக தமிழர் தாயகத்தின் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கடந்தது. நாளை தமிழர்களுக்கு இந்த பெரு வலியையும் இழப்பையும் ஏற்படுத்தி தமது பெருந்தேசியவாத மமதையை வெளிப்படுத்திய ஸ்ரீலங்காவின் மே 19 போர் வீரர்கள் நினைவேந்தல் கடக்க காத்திருக்கின்றது. 2 தேசங்களும் இங்கு நினைவேந்தல் என்ற பதத்தைத்தான் பயன்படுத்திக் கொள்கின்றன. ஆயினும் இன்று தமிழர் தாயகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் கடக்கும் மே 18 பெரும் தார்மீகம் கொண்ட பெரு வலிக்குரிய ஒரு நாள் என்பது ஐயமற்ற ஒரு விடயம். இன்றைக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு தேசிய இனத்தின் மீது சாட்சிகள் ஏதுமற்று அனைத்துலகத்தின் உதவியுடன் நடத்தப்பட்ட மிக குரூரமான கந்தக நாசகார ஆட்டத்தின் பொறுப்பு குரலுக்கு கொழும்பு அதிகார மையம் இன்னமும் தயாராகவே இல்லை. 2024 ஆண்டில் அந்த அதிகார மையத்தில் சிஸ்டம் சேஞ்ச் என அனுரகுமார திசாநாயக்காவின் தரப்பால் ஒரு முக்கியமான ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கொண்டாலும் தமிழ் இனத்துக்கு பொறுப்பு கூற எந்த ஒரு சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்றமும் இன்னமும் கொழும்பு அதிகார மையத்தில் வரவே இல்லை. நாளை தமது தேசத்தின் போர் வெற்றியின் 17வது ஆண்டு நிறைவை குறிக்கும் தேசிய வெற்றி நாள் நினைவு பத்திரமுள்ள பகுதியில் உள்ள போர் வீரர்கள் நினைவிடத்தில் இடம்பெறும் போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தான் அந்த நிகழ்வுக்கு தலைமையேற்க காத்திருக்கின்றார். ஒருவேளை அவர் முன்னே ராஜபக்ஷ அதிகார மைய முகங்கள் இந்த நாளில் முன்னர் முழங்கியதைப் போல போர் வெற்றி முழக்கங்களை முழங்காமல் விட்டாலும் கமுக்கமாக அவர் இந்த நாளை கடப்பது தொழில்நுட்ப ரீதியில் அவரும் இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்கு பொறுப்பு கூற மறுக்கும் ஒரு ஸ்ரீலங்காவின் தலைவர் என்பதை நிரூபித்துக் கொள்ளும். மறுபுறத்தை முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு இன்றைய 17வது வருட நினைவில் சில முக்கியமான செய்திகள் தமிழ் மக்களுக்கும் உள்ளன. அதாவது முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்குரிய நீதியை அல்லது அதற்குரிய அரசியல் அடைவை இதுவரை தமிழினம் கண்டுகொள்ளவும் இல்லை, அதற்கான அறிகுறிகளும் தெரியவில்லை. இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் உட்பட உலகப்பரப்பின் பல இடங்களில் நடந்து வரும் மே 18 நினைவுக்குரிய கூட்டு நினைவேந்தல்கள் இல்லையென்றால் நினைவுறுத்தல் நிகழ்வுகள் வரலாற்றின் தேவை என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஏனெனில் ஒரு மக்கள் கூட்டத்தின் ஆத்ம பலத்தில் இவ்வாறான கொலெக்டிவ் மெமரி எனப்படும் கூட்டு நினைவேந்தல்கள் காலங்காலமாக நிலைத்து நிற்கக்கூடியவை. அவை வரலாற்றை மாற்றும் சக்தியும் கொண்டவை. ஆனால் இந்த பேரழிவுக்கு பின்னரான காலத்தடத்தில் ஈழத்தமிழினத்துக்கு கிட்டிய அடைவுகள் யாது? 2009 வரை செய்யப்பட்ட அந்த இனத்தின் தியாகத்துக்கும் இழப்புகளுக்கும் உரிய பலன் என்ன என்ற கேள்விகளுக்கு இன்று வரை துல்லியமான விடைகள் ஏதுமில்லை. மாறாக எதிர்மறையில்தான் சில நகர்வுகள் வருகின்றன. உன்னையே நீ அறிவாய் என்ற தத்துவார்த்தம் போல இவை தமிழினத்திலும் கேட்கப்பட வேண்டிய தார்மீகமான வினாக்களாக இருக்கின்றன. முள்ளிவாய்க்கால் பேரவலத்துக்காக கூறப்படும் நீதி வெறுமனவே முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு காரணமான போர்க்குற்றவாளிகளை மட்டும் தண்டிக்க வேண்டும் என்ற விடயத்தில் மட்டும் சுற்றி சுழலவில்லை. மாறாக முள்ளிவாய்க்கால் பேரவலம் இல்லையென்றால் அந்த படுகொலைக்குரிய நீதி தமிழ் மக்கள் மீதான அரசியல் வாழ்வு நோக்கிய பயணத்தின் அடைவு நிலையுடன் இணைந்தே இருக்கின்றது. ஆனால் இந்த அடைவு நிலையின் போக்கு இப்போது தமிழ் தரப்பு அரசியல் மையங்களிலும் எந்தவித அசுமாத்தியங்கள் இல்லாமல் கடக்கின்றது. இப்போதே தமிழர்களின் முக்கிய கட்சியான தமிழரசு கட்சியில்
நேற்று ஸ்ரீதரனின் விடயத்தை விசாரிக்க 3 கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்படுவதான அதன் உள்ளக குடிமிப்பிடிகளை மையப்படுத்திய ஒரு செய்தி வந்தது. இந்த செய்திக்கு அப்பால் தமிழகத்தின் புதிய முதல்வர் விஜயை சந்திக்கும் காட்சிகள் மூலம் ஒரு அரசியல் செய்ய துடிக்கும் தன்முனைப்பு கிளாடியேட்டர் ரக அதிர்வுகளும் வருகின்றன. இப்போதைய நிலையில் எப்படி நகர்வது தமக்கு ஆதாயங்களை தரும் என்பதை துல்லியமாக கணக்கிட்டு இந்த அட்டெண்டன்ஸ் சீக்கிங் அலைப்பறை முகங்கள் நாசகாரமான நுண் அரசியல் செய்வது இந்த மே 18 பெரு அவல நாளிலும் தெரிகின்றது. 2009 வரை தமிழர் தாயகத்தின் ஈகர்கள் சொரிந்த உதிரத்தின் பின்னால் தியாக வரலாற்றை கண்ட தேசம் இப்போது காளான்களாக முளைத்துவிட்ட காலச்சனி ஆபத்து அலப்பறை முகங்களை யதார்த்தமாக கண்டுகொள்கின்றது. இந்த காலச்சனி முகங்கள் தமிழ் மக்கள் சுமந்த இன்னல்களின் தடத்தையும் அவர்களின் தேசிய வரலாற்று உணர்வையும் மிக நுட்பமாக அழிக்க தலைப்படுகின்றன. சில காலச்சனிகள் தலைவரின் பெயரை அடிக்கடி உச்சரித்தபடியே இதனை நாசூக்காகவும் நாசகாரமாகவும் நகர்த்தி கொள்கின்றன. சில நாசகார முகங்கள் லிபரலிசம் எனப்படும் தாராளவாதத்தை சொல்லியபடி நகர துடிக்கின்றன. ஆகையால் வழமை போல மே 18க்கு ஒருமுறை அஞ்சலித்து பின்னர் முடங்கிக் கொள்ளும் ஒரு சம்பிரதாய கற்பிதத்தை மட்டும் மே 18 என்ற பெரு வலி சுமந்த நாள் தமிழர்களுக்கு கற்பிக்கவில்லை என்பதை இன்றைய நாளில் சொல்லிக்கொள்ளலாம். இவ்வாறாக காலச்சனிகள் பல தோன்றிவிட்ட சமகாலத்தில் போலி காட்சிப்படுத்தல்கள் நகர்த்தப்படும் நேரத்தில் அவற்றை மீறி இந்த வரலாற்று தடத்தையும் அவற்றுக்குரிய இழப்புகளையும் முள்ளிவாய்க்கால் பேரவல காலத்திற்கு பின்னர் பிறந்த தமிழர் தாயகத்தின் ஜென்சி தலைமுறைக்கும் அர்த்தப்படுத்தப்பட வேண்டியது அதனை விட முக்கியமான ஒரு செய்தி என்பதை இன்றைய மே 18 நாளில் அறைந்து சொல்லிக் கொள்ளலாம். இது முள்ளிவாய்க்கால் நினைவுடன் வந்த இலங்கை சார்ந்த விடயங்கள். ஏனைய விடயங்களை நோக்கிக் கொண்டால் தமிழர்களின் ஊடகத்துறையின் ஒரு முக்கிய முகமான டிபிஎஸ் ஜெயராஜ் கனடாவில் மரணமடைந்திருக்கின்றார். தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளிலும் இவர் எழுதிய ஈழப்போர் மற்றும் விடுதலை புலிகள் அமைப்பு குறித்த பதிவுகள் மற்றும் இலங்கையின் சமகால அரசியல் மாற்றங்கள் குறித்த பத்திகள் கவனத்தை ஈர்ப்பன என்பதில் சொல்லிக்கொள்ளலாம். இதேபோல தமிழ் திரையுலக நிகழ்வுகள் மற்றும் யூடியூப் செவிகள் மூலம் பதிவுகளில் தனது அதிரடியான கருத்துக்களால் கவனத்தை ஈர்க்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரான கே ராஜன் தனது 85வது வயதில் நேற்று சென்னை அடையாறு ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடும்ப உறுப்பினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சமீப காலமாக அவர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள விடுதியொன்றில் அறையெடுத்து தங்கியிருந்த வேளையில் இந்த தற்கொலை இடம்பெற்றுள்ளது. இவரது மறைவுக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாமக நிறுவனர் ராமதாஸ் உட்பட்ட அரசியல் தலைவர்கள் அதிர்ச்சியையும் இரங்கலையும் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தமிழக முதல்வர் விஜயை அந்த பதவிக்கு வரவிடாமல் தடுப்பதற்காக தான் திமுக தலைவர் ஸ்டாலினை நேரில் சந்தித்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்திகளுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நேற்று மறுப்பு தெரிவித்ததுடன் ஸ்டாலின் தனது 40 ஆண்டுகால நண்பர் என்ற வகையில்தான் அவர் கொளத்தூரில் தோல்வி அடைந்தமை தனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியதால் நண்பர் என்ற முறையில் அவரை சந்தித்தாக குறிப்பிட்ட ரஜினிகாந்த் விஜய் முதல்வராக வருவதை தடுப்பதற்காக திமுக மற்றும் அதிமுக கட்சிகளை ஒன்று சேர்ப்பதற்காக தான் ஸ்டாலினின் வதிவிடத்திற்கு சென்றதாக வந்த செய்திகளை கடுமையாக மறுத்தார். விஜயை பார்த்து, அதாவது முதல்வர் விஜயை பார்த்து தனக்கு பொறாமை ஏற்படவில்லை என்றும் மாறாக ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சிதான் ஏற்படுவதாகவும் ரஜினிகாந்த் குறிப்பிடுகின்றார். இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டார். உலகின் வான்கலங்களில் அதிநவீன மின்னணு போர் முறை அமைப்புகளை கொண்ட FA-18 சூப்பர் ஹார்னட் போர் விமானத்தின் ஒரு வகையான EA-18G கிரவுலர் ரக விமானங்கள் 2 அமெரிக்காவில் நடந்த கன்ஃபைட்டர் ஸ்கைஸ் என்ற விமான சாகச நிகழ்ச்சியின் போது நடுவானில் மோதி விழுந்த சம்பவத்தின் பின்னணியில் ஈரான் மீதான புதிய தாக்குதல்களுக்குரிய நேரம் நெருங்கி வருவதாக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தனது ட்ரூத் சோசியல் தளத்தில் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார். அமெரிக்க அரசு தலைவர் ஈரானுக்கு பல எச்சரிக்கைகளை விடுப்பது, பின்னர் அந்த எச்சரிக்கைகளில் இருந்து பின்வாங்குவது, கால அவகாசத்தை நீடிப்பது எல்லாம் நடந்து வரும் நிலையில் நேற்று அவர் புதிய எச்சரிக்கை ஒன்றை தனது சமூக வலைத்தளத்தில் பகிரங்கப்படுத்தினார். இந்த விமானங்கள் மோதிய விபத்திலிருந்து அவசர பொறிமுறையில் வெளியேறிய 4 விமானப்படையினரும் சீரான நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த 2 விமானங்களுமே ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக இணைந்து சுழன்று மோதி கீழே விழுந்து ஒரு நெருப்பு கோலமாக வெடிக்கும் காட்சிகள் திகிலாக காணொளிகளில் காண கிடைக்கின்றது. இந்த நிலையில்தான் ஈரான் ஒரு உடன்பாட்டில், அதாவது டீலில்
கையெழுத்து விடவில்லை என்றால் ஈரானில் எதுவுமே மிஞ்சாது என்பதால் ஈரான் இந்த விடயத்தில் விரைவாக செயற்படுவது நல்லது என ட்ரம்ப் ஒரு அச்சுறுத்தலை விடுத்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த அச்சுறுத்தல்களை தொடர்ந்து இன்று எண்ணெய் விலைகள் உலக சந்தையில் இன்னும் உயர்வடைந்தன. ஆசிய பசிபிக் பங்கு சந்தைகள் இன்று மீண்டும் ஒரு முறை சரிவடைந்தன. இந்த நிலையில் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களில் இஸ்லாமிய ஜிஹாத்தின் தலைவர் அப்துல் ஹலீம் மற்றும் அவரது 17 வயதான மகள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வந்துள்ளன. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை இலக்காக கொண்டு இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்திய போது இந்த உயிர் பலிகள் இடம்பெற்ற நிலையில் லெபனானில் உள்ள இஸ்ரேலிய நிலைகள் மீது ஹிஸ்புல்லாவும் சுமார் 200 எறிகணைகளை ஏவியுள்ளதான பதிலடி தாக்குதல்கள் குறித்த செய்திகளும் வந்துள்ளன. கடந்த வெள்ளிக்கிழமை 2 நாடுகளின் தூதர்களும், அதாவது இஸ்ரேலும் லெபனானும் போர் நிறுத்தத்தை மேலும் 45 நாட்களுக்கு நீடிக்க ஒப்புக்கொண்ட போதிலும் இஸ்ரேலிய படைகளுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் இடையிலான மோதல்கள் தொடர்வது இங்கு ஒரு சவாலான விடயமாக இருக்கிறது. இதற்கிடையே ஐக்கிய அரபு அமீரகத்தின், அதாவது எமிரேட்ஸின் ஒரே ஒரு அணு மின் நிலையமாக இருக்கக்கூடிய $20 பில்லியன் மதிப்பிலான பராக்கா அணு நிலையத்தை ஈரான் தாக்கியது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. அமெரிக்காவும் ஈரானும் மீண்டும் போர் ஒன்றில் குதிப்பதற்கான அறிகுறிகள் தெரியும் நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த தாக்குதலால் குறித்த அணு மின் நிலையத்திலிருந்து கதிரியக்க கசிவுகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என்பது ஒரு ஆறுதலான விடயம். தென்கொரியாவின் உதவியுடன் எமிரேட்ஸ் கட்டிய இந்த நிலையம் 2020 செயற்பாட்டுக்கு வந்தது. இந்த நிலையம்தான் அரபுலகில் உள்ள ஒரே ஒரு அணுமின் நிலையமாகும். துபாயை தலைமையகமாக கொண்ட 7 ஷேக் ஆட்சி பகுதிகளின் கூட்டமைப்பான எமிரேட்ஸில் உள்ள இந்த அணுமின் நிலையம் எமிரேட்ஸின் எரிசக்தி தேவைகளில் கால் பகுதியை பூர்த்தி செய்யும் திறன் கொண்ட நிலையில் 4 அணு உலைகளை கொண்ட பராக்கா அணுமின் நிலையம் ஈரானால் குறிவைக்கப்பட்டமையும் இதுதான் இந்த போர்க்களத்தில் முதலாவது சந்தர்ப்பமாகவும் பதிவாகியுள்ளது. ஆனால் இது ஒரு ஆபத்தான அறிகுறியான சந்தர்ப்பமாக பதிவாகியிருக்கின்றது. இதற்கிடையே ஈரானிய அரசு தொலைக்காட்சிகளின் நேரலை நிகழ்ச்சிகளின் போது தொகுப்பாளர்கள், அதாவது பிரபலமான தொகுப்பாளர்கள் ஆயுதங்களுடன் தோன்றி அடிப்படை துப்பாக்கி பயிற்சிகள் பெறுவது போன்ற காட்சிகளை பரப்புரைகளுக்காக பயன்படுத்தி வருகின்றார்கள். இது ஈரானிய போரில் பொதுமக்களும் இணைய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலான பரப்புரை தந்திரோபாயமாக தெரிகின்றது. ஏனென்றால் பிரபலமான தொகுப்பாளர்கள் இவ்வாறாக ஆயுத பயிற்சியை எடுக்கும் காட்சிகள் வெளியிடப்படும் போது அந்த காட்சிகளில் பலர் ஈர்க்கப்பட்டு ஆயுத பயிற்சிகளை எடுக்க முன்வந்து கொள்வார்கள் என ஈரான் அரசாங்கம் நம்புவதன் அடிப்படையில் இந்த காட்சிகள் தோன்றுவது போல தெரிகின்றது. ஆக மொத்தம் ஈரானும் அமெரிக்காவும் மீண்டும் ஒரு முறை போர் முகத்தை காட்டிக்கொள்ளக்கூடும் என்ற அச்சம் எகிரி வரும் நிலையில் அந்த எகிரலுக்கு சமாந்தரமாக உலக எண்ணெய் விலைகளும் எகிரி வருவது உலகுக்கு நிச்சயமாகவே ஒரு பாதகமான செய்தியாக இருக்கின்றது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.